அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது ஸ்ரீ சட்டநாதர் கோயில் சீர்காழி, தோணியப்பர் கோயிலும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலில் 400க்கும் மேற்பட்ட கோயில்களை போட்டிருக்கேன் நான். நீங்கள் போய் அதில் போய் தரிசிக்கலாம். வாங்க இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம். தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வடகர தலங்களில் இது 14வது தலமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் இது 14வது தலமாகும். அருணகிரி தன் திருப்புகழில் இத்தலம் முருகரை பற்றி பாடியுள்ளார். சக்தி பீடங்கள் 51 தலங்களில் இத்தலம் 11வது தலமாகும். சைவ குறவர்கள் 4வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பிறந்த தலம். அஷ்ட பைரவர்கள் ஒரே இடத்தில் இருக்கிற தலம் இந்த தலம். இக்கோயிலில் ஈசன் 3 மூர்த்தங்களாக அருள் புரிகிறார். பிரம்மதேவர் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள் செய்கிறார். இவர் லிங்க வடிவையில் காட்சி கொடுக்கிறார். இவரின் வலதுபுறம் தனி சன்னதியில் திருஞான சம்பந்தர் உற்சவராக எழுந்தருள்ளார். பிரம்மபுரீஸ்வரின் கருவறைக்கு மேல் தளத்தில் கட்டுமலையில் தோணியப்பரும் பெரியநாயகி அம்மனும் குருமூர்த்தி வடிவில் அருள் புரிகிறார்கள். தோணியப்பர் பெரியநாயகி அம்பாளின் பின்புறம் பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, சரஸ்வதி, லக்ஷ்மி என அனைவரும் சிவபெருமானை வணங்கிய வண்ணம் திருக்கைலாய காட்சி தருகிறார்கள். இதற்கு அடுத்த சில படிகள் ஏறி சென்றால் மலையின் உச்சியில் சட்டநாதர் சங்கம வடிவினராக உள்ளார். இதை நான் இரவு நேரத்தில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு போனதுனால நைட் டைமில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது காட்சியாக அமையும்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் இதுபோல் பகலில் போகும்போது எடுத்து ஒரு ஷார்ட்ஸு போடுறேன். பிரளய காலத்தில் தோணியில் அம்மையும் அப்பனும் இங்கு வந்ததால் இறைவன் தோணியப்பர் என்ற பெயரிலும் அன்னை பெரியநாயகி என்ற பெயரிலும் அருள்கின்றார்கள். இவர்கள் இருவரும் ஆலயத்தின் நடுவில் ஒரு குன்றுபோல் அமைப்பில் உள்ள இடத்தில் வீற்றிருக்கிறார்கள். இவர்களே சம்பந்தருக்கு காட்சி தந்து ஆட்கொண்டார்கள். இரண்யனை வதம் செய்த நரசிம்ம மூர்த்தியால் உக்கிரம் குறையவில்லை. இதையடுத்து சிவபெருமான் நரசிம்மரோடு போரிட்டு அவரது தோலை உரித்து சட்டையாக பொருத்தி கொண்டார். இதனால் இவருக்கு சட்டைநாதர் என்ற பெயர் பெற்றார். இவர் பைரவரின் தலையை ஏற்றவர். நின்ற கோலத்தில் வலது கரம் சின் முத்திரை காட்டுகிறது. இடது திருக்கரம் கதையை பற்றி இருக்கிறது. இதற்கு தெற்கு கோபுர வழியை ஒட்டி வலம்புரி மண்டபத்தில் அஷ்டபைரவராக உள்ளார். காசியில் பாதி காழி என்பது பழமொழி. காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம் இந்த கோவில். காசியை தரிசித்த புண்ணியம் இங்கு கிடைக்கும். இதுவே எல்லாவற்றிற்கும் மூல கோயிலாகும். இங்கு அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்டை பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளார்கள். எனவேதான் காசியில் பாதி காழி என்பர். அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த இடம். தோணியப்பர் அம்பிகையிடம் கூற அம்பாள் ஞானப்பால் பொற்கிண்ணத்தில் கொடுக்க சம்பந்தர் அருந்தி ஞானத்தை பெற்ற இடம். இங்குள்ள பிரம்ம தீர்த்த கரையில்தான் சம்பந்தர் பெருமாள் ஞானப்பாலை உண்டார். இவரது வீடு ஞானசம்பந்தர் தெருவில் உள்ளது. தற்போது பாடசாலையாக இயங்குகிறது. திருமுல்லைப்பால் உண்டார் மறுமுலைப்பால் உண்ணார் என்பது இப்பகுதியில் சொல்லப்படும் மொழியாகும். தோடுடைய செவியின் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை திருஞான சம்பந்தர் இந்த சீர்காழியில்தான் பாடினார். திருஞான சம்பந்தர் சைவமும் தமிழும் தழைக்கவும் உலகம் உய்யவும் முருகப்பெருமானின் திரு அவதாரமாக அவதரித்தவர். அம்பாள் சன்னதி தனி கோயிலாக கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அம்பாள் கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ சாமலாதேவி, ஸ்ரீ இச்சாசக்தி, ஸ்ரீ ஞானசக்தி, ஸ்ரீ கிரியாசக்தி ஆகியோர் உள்ளார்கள். இப்பதி 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இறைவன் திருமேனிக்குள் அடிபாகத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மன் பூசித்தது லிங்க வடிவமாகவும், இடைப்பகுதியில் உள்ள தோணியப்பர் ஞானப்பால் தந்தவர் குரு வடிவமாகவும், சட்டைநாதன் சங்கம வடிவம் என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது.
திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்த பிள்ளை, முத்துத்தாண்டவ தீட்சியர் ஆகியோரும் கூட இத்தலத்தின் மீது பாடல்களை பாடியுள்ளார்கள். 8 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவசமாதி ஆகியுள்ளார். இவரது ஜீவசமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது. இங்கிருந்து சட்டநாதரை காணலாம். வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் செய்து இரவு 12 மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடைமாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயச நைவேத்தியம் செய்யப்படுகிறது. சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னால் பெரிய நாயகி அம்மை குழந்தை சம்பந்தருக்கு ஞானபோல் ஊட்டிய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சீர்காழியில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் 2ஆம் நாள் திருவிழா திருமுலைப்பால் உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது. சித்திரை பிரம்மோற்சவத்தில் 2ஆம் நாள் திருவாதிரை நட்சத்திரம் அன்று இவ்விழா நடைபெறுகிறது. கணநாத நாயனார் அவதரித்த தலம். இவருடைய திருவுருவச் சிலை இக்கோயிலின் வளாகத்தில் அமைந்துள்ளது. கோயிலுடைய அமைப்புன்னு பார்க்கும்போது சீர்காழி பெரிய கோயில் என்னும் சட்டநாதர் கோயில் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமானது. இக்கோயிலில் 4 கோபுர அமைப்புகளுடன் உள்ளது. இங்கு பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அம்மன், சட்டநாதர், தோணியப்பர், உமாமகேஸ்வரி, திருஞான சம்பந்தர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார்கள். மேலும் திருஞான சம்பந்த சன்னதியில் பெருமான் லிங்க வடிவமாகவும் அம்மையார் சிரசுந்தரி என்ற திருநாமத்திலும் அருள்பாலிக்கிறார். 3 மூர்த்தங்களை உடையது. திருக்காயலாயத்தை தனக்கு சிறப்பிடமாக கொண்டு வீற்றிருக்கின்ற சிவபெருமான் குருமூர்த்தமாக மக்களுக்கு உபதேசம் செய்தும், லிங்கமூர்த்தமாக பல தலங்களில் கோவில் கொண்டறியும், சங்கமமூர்த்தியாக அன்பருக்கு வேண்டுவன அளித்தும் அருள் செய்து வருகிறார். இக்கோயிலானது காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் சீர்காழி இருக்குது. சிதம்பரம் மயிலாடுதுறை வழியில் இந்த சீர்காழி கோயில் சட்டநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. நகரின் மத்தியிலே, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து நிறைய ட்ரெயின் போகுது. காலையில் ஏறினா கூட நீங்கள் போய் மதியானம் இந்த கோயிலையும் பார்த்துட்டு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில், அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாவட்டத்தில் மயூரநாதர் கோயில்,
அப்படியும் பார்க்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடியே நீங்கள் சீர்காழியில் ஆரம்பித்து வரிசையெல்லாம் பார்த்துட்டும் போகலாம். மிக அற்புதமான கோயில் இது. அந்த கோயிலும் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா சீர்காழி வைத்தீஸ்வரன் 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த திருப்பன்குன்றம் கோயிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய கோயில்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாள் டூர் மாதிரி கூட போயிட்டு வந்துடலாம். மிக அற்புதமான மிக பெரிய கோயில் இது. திருஞான சம்பந்தருடைய அவதார தலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் கோயில் இது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு பதிவை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.